திருநெல்வேலியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினருக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் 110 உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட சைவ விருந்து அழைச்சிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலையொட்டி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் வகையில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு. அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில பயணம் செய்த அவர் இரவு திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அங்கு கட்சியினரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பெருமாள்புரத்தில் உள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜக முக்கிய தலைவர்களும் பங்கேற்றிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அளித்த இந்த பிரம்மாண்ட விருந்துல 4 வகை சூப், அல்வா உட்பட 11 வகை இனிப்புகள், குஜராத்தி டோக்லா, பஞ்சாபி ஆலு பரோட்டா, டில்லி சோலேட் பட்டூர், போலி சொதி உள்ளிட்ட தமிழகத்தின் பாரம்பரிய உணவுகள், தோசை வகைகள், 16 வகை ஐஸ்கிரீம்கள் என மொத்தம் 110 வகை உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் நயினார் நாகேந்திரனின் இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு பின்னர் அதிமுக பாஜக தொண்டர்களிடையே பிணைப்பு ஏற்பட்டு தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்து பணியாற்றுவார்கள் என இரு கட்சி தலைவர்களும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க.